ரைட். நம்ம இந்த EIGRP பற்றி பார்த்தோம். இப்போ இந்த டாபிக் வரைக்கும் தான் வந்து இது வரைக்கும் வந்து புதிய கான்செப்ட்லாம் இருந்துச்சு. ஆனால் இதுக்கப்புறம் வர போகிறதுல வந்து பேசிக்காக எப்படி கன்ஃபிகர் பண்ணுறது, எப்படி வெரிஃபை பண்ணுறது அப்படின்லாம் அதையும் கொஞ்சம் நம்ம மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கிட்டோம்னா நல்லது. பாருங்கள், இங்கே ஐபி அட்ரஸ் வந்து 24 பிட்டுக்கு போயிருக்கு. சப்நெட்டட் தானே? ஆமாம். அதனால் என்ன பண்ணுறாங்க, இந்த இடத்துல 3 0 போட்டிருக்கிறாங்க. 3 0 இங்கே 3 255 பதில் 3 0 போட்டிருக்கிறாங்க. அது பேர் தான் வைல்ட் கார்டு மாஸ்க்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த 3 நம்பர் எந்த இன்டர்ஃபேஸில் இருக்குதோ அந்த இன்டர்ஃபேஸில் EIGRP ரன் பண்ணணும்னு, அதாவது இந்த இன்டர்ஃபேஸை குறிக்கும் அது இல்லையா? ஏன்னா இந்த இன்டர்ஃபேஸில் தான் இந்த 3 மேட்ச் ஆகுது. 172.16.1 மேட்ச் ஆகுது. சரி, அடுத்தது இந்த இன்டர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா 224 இருக்குதே, அது போடலையே இங்கே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பாருங்கள், இங்கே வந்து அது உங்கள் விருப்பம் தான் எவ்வளோ தூரம் மேட்ச் பண்ணணும்னு. இவங்களுடைய விருப்பம் என்னன்னா 24 பிட்டு மேட்ச் ஆனால் போதும். 24ங்கிறது டிஃபால்ட்டு தானே. 192.168ங்கிறது கிளாஸ் சி, ஆமாம் தானே? அதுக்கு பை டிஃபால்ட்டாகவே ஃபர்ஸ்ட் 3 ஆக்டேட் என்ன பண்ணுவது, மேட்ச் பண்ணும். அதனால தான் அவங்க வைல்ட் கார்டு மாஸ்க்கு எழுதலை. எனக்கு இந்த 3 நம்பர் எங்கே மேட்ச் ஆகுதோ அங்கே EIGRP ரன் பண்ணு. ஸோ வைல்ட் கார்டு மாஸ்க் வந்து மஸ்ட் கிடையாது, ஆப்ஷனல். சரி, ஆமாம். இப்போ நான் இந்த கமாண்ட் உங்களுக்கு போட்டு காமிச்சேன், ஷோ ஐபி EIGRP நெய்பர் அப்படிங்கிற கமாண்ட் போட்டு காமிச்சேன். அடுத்தது EIGRP ரூட்டை மட்டும் பார்க்கணும்னா ஷோ ஐபி ரவுட் EIGRPன்னு போட்டிங்கன்னா EIGRP ரூட்டை மட்டும் காமிக்கும். ஸோ இந்த ஷோ ஐபி ரவுட்னு போட்டால் எல்லா ரூட்டையும் காமிக்கும். அதுவே ஷோ ஐபி ரவுட் EIGRPன்னு போட்டால் நல்லா ஃபில்டர் பண்ணி கரெக்டாக EIGRP ரூட்டை மட்டும் காமிக்கும். இது வந்து பெரிய ஆஃபீஸில் ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான ரவுட்ஸ் இருக்கிற சினாரியோவில் இது ரொம்ப உதவியாக இருக்கும். இப்போ OSPF, BGP, EIGRP, RIP, ஸ்டாட்டிக் ரூட்டு எல்லாம் இருக்கும் அதில், ரியல் வேர்ல்ட் ரவுட்டரில். அப்போது வந்து இந்த கமெண்ட் ரொம்ப உதவியாக இருக்கும் ட்ரபிள் ஷூட் பண்ணுறதுக்கு. இது பொதுவாக பயன்படுத்துகிற கமெண்ட். EIGRP ஆனாலோ BGP ஆனாலோ எது ஆனாலும் இந்த ப்ரோட்டோக்காலை போடுவோம், ஷோ ஐபி ப்ரோட்டோக்கால். அது என்ன பண்ணுன்னா எல்லாத்தையும் காமிக்கும், எந்தெந்த ரவுட்டிங் ப்ரோட்டோக்கால் இந்த ரவுட்டரில் ரன் ஆகுதுங்கிறத காமிக்கும். நான் சொன்னேன் இல்லையா, 5 மெட்ரிக் இருக்குது EIGRPயில். ஆனால் வந்து K1 மட்டும்தான், K1 K3 மட்டும்தான் 1ஆல் மல்டிப்ளை பண்ணிக்குது. மீதி எல்லாத்தையும் 0வால் பெருக்கிடும். 0வால் எதை பெருக்கினாலும் அது வந்து வேலிட் கிடையாது. அப்படின்னா MTU வேலிட் கிடையாது, அப்புறமா ரிலையபிலிட்டி வேலிட் கிடையாது, லோடும் வேலிட் கிடையாது. அப்புறம் பை டிஃபால்ட் வந்து EIGRP 100 ஹாப் சப்போர்ட் பண்ணும். 100 ஹாப் தான் சப்போர்ட் பண்ணும் பை டிஃபால்ட். ஆனால் நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். ஆமாம், 255 வரைக்கும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பை டிஃபால்ட் வந்து வேரியன்ஸ் 1 அப்படின்னா என்னென்னா, பை டிஃபால்ட் வந்து ஈக்குவல் காஸ்ட் லோட் பேலன்சிங் தான் சப்போர்ட் பண்ணுது எல்லா ப்ரோட்டோக்காலை போல். இதுவும் பை டிஃபால்ட் ஈக்குவல் காஸ்ட் லோட் பேலன்சிங் தான் சப்போர்ட் பண்ணுது. ஆனால் இந்த வேரியன்ஸை மாற்றுவாங்க. CCNP வரும்போதெல்லாம் நம்ம வந்து இப்போ CCNP லேப் பண்ணும் போதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாளில் இந்த போர்ஷன் வரும். CCNAல இதை சொல்ல மாட்டானுங்க, இதை பற்றி பேசவே மாட்டானுங்க. நம்ம இப்போ இன்னும் கொஞ்ச நாளில் அந்த CCNPனுடைய அந்த கோர் சிலபஸ், அட்வான்ஸ் சிலபஸ்லாம் வருது. இப்போ நாளைக்கே கூட வரலாம், இல்லை இன்றைக்கே கூட இருக்கலாம். அது அடுத்த PPT போனால் தான் தெரியும். அங்கே பார்த்தோம்னா என்ன பண்ணுவோம்னா, இதை இன்க்ரீஸ் பண்ணுவோம். இதை இன்க்ரீஸ் பண்ணுறது மூலிமா அது அன்ஈக்குவல் காஸ்ட் லோட் பேலன்சிங்கும் சப்போர்ட் பண்ண மாதிரி பண்ண முடியும். இப்போ EIGRP 100ன்னு போட்டதுனால EIGRP 100 கொடுக்குற நெய்பர் ரூட்ஸை மட்டும்தான் அது என்ன பண்ணும், டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்.
அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிஸ்டன்ஸ் இல்லை, ஏடி இது அட்டானமஸ் சிஸ்டம் நம்பர். ஏடி வந்து இது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிஸ்டன்ஸுங்கிறது 90, இன்டர்னல். எக்ஸ்டர்னல் வந்து 170. என்ன டிஃப்ரென்ஸு? இன்டர்னல்னா பிஜிபி சாரி இஐஜிஆர்பிலேயே நீங்கள் அட்வர்டைஸ் பண்ண நெட்வொர்க். எக்ஸ்டர்னல்னா ரிப்பில் இருந்தோ இல்லை ஓஎஸ்பிஎஃப்ல இருந்தோ ரூட்டை எடுத்து இஐஜிஆர்பி கிட்ட நீ வந்து இது யூஸ் பண்ணு அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு வந்து 170. ஓகே ஓகே. ஏஜிஆர்பி எந்தெந்த இன்டர்ஃபேஸ்லாம் ரன் ஆகுதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ட்ரபிள் ஷூட்டிங் இதெல்லாம் ரொம்ப உதவும். ஏஜிஆர்பி எனேபிள் ஃபார்ம் ஆக மாட்டேங்குது, என்னவா இருக்கும்? சரி, எல்லா இன்டர்ஃபேஸ்லையும் நம்ம கரெக்டாக எனேபிள் பண்ணியிருக்கிறோமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஷோ ஐபி ஏஜிஆர்பி இன்டர்ஃபேஸுங்கிற கமெண்டை போட்டிங்கன்னா எந்தெந்த இன்டர்ஃபேஸ்லலாம் ஏஜிஆர்பி ரன் ஆகுதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த இந்த கமெண்ட் நான் இது காமிச்சேன், இது ரெண்டுமே முட்டைன்னு இருந்துச்சு. அதுக்கப்புறமா கன்ஃபிகர் பண்ண உடனே இந்த மாதிரியே ஒன்றுன்னு வந்துச்சு, ஞாபகம் இருக்கா? ஃபியர். இந்த கமெண்ட் உங்களுக்கு நோ நெய்பர்னு அர்த்தம். பியர்னா நெய்பர்னு அர்த்தம். நோ நெய்பர். இந்த இன்டர்ஃபேஸ் வழியாக நெய்பர் எந்த ரவுட்டரையும் நெய்பராக இது வரைக்கும் கண்டுபிடிக்கல. இந்த இன்டர்ஃபேஸ் வழியாக நெய்பர் கண்டுபிடிச்சிருக்கு. ஒரு நெய்பர் இருக்குன்னு அர்த்தம். சரி, ஷோ ஐபி ஏஜிஆர்பி டோபாலஜின்னு போட்டால் அந்த டோபாலஜியில் இருக்கிற எல்லா நெட்வொர்க்கையும் இது லிஸ்ட் பண்ணும். ஏஜிஆர்பி வழியாக எந்தெந்த நெட்வொர்க்கெல்லாம் லேர்ன் பண்ணியிருக்குதோ அதெல்லாம். டோபாலஜின்னு என்ன? மொத்த நெட்வொர்க் இல்லையா? இது எப்பயாவது ஒரு முறை நான் சில சமயம் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அது அந்த அளவுக்கு ரொம்ப பிரயோஜனமான கமெண்ட்லாம் ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. என்னென்ன டிராஃபிக், ஏஜிஆர்பி டிராஃபிக் எத்தனை போயிருக்கு, எத்தனை வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா ஷோ ஐபி ஏஜிஆர்பி டிராஃபிக்னு போட்டிங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். என்ன சொல்லுது, ஹலோ பேக்கெட்ஸ் வந்து 5 செகண்டுக்கு ஒரு முறை அனுப்பும். இத்தனை ஹலோ பேக்கெட்ஸ் அனுப்பியிருக்கோம் இது வரைக்கும். ஆனால் வந்தது இவ்வளோதான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா நெய்பர் லேட்டாக தான் ஃபார்ம் ஆகிருக்குது. ஃபர்ஸ்ட் இந்த ரவுட்டரில் கன்ஃபிகர் பண்ணிட்டு இருக்கிறாங்க, இது பாட்டுக்கு ஹலோ ஹலோ ஹலோன்னு சொல்லினே இருந்திருக்குது, யாரும் அதை மதிக்கல. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அடுத்த ரவுட்டர் கன்ஃபிகர் பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிறது புரிய வருது இல்லையா? வந்த ஹலோ எத்தனை? அனுப்பப்பட்டது கிட்டத்தட்ட 3 மடங்கு அதிகம். 3 மடங்கு இல்லை, ஒரு 2.5 மடங்கு அதிகம். சரி, அப்டேட்ஸ் வந்து 4 அப்டேட் அனுப்பிச்சிருக்கு, 4 அப்டேட் வந்திருக்குது. குவரிஸ்னா டவுட்ஸ், கிளாரிஃபிகேஷன் 1 அனுப்பியிருக்கு, 1 வந்திருக்கு, ரிப்ளையும் 1 வந்திருக்குது. குவரிஸ் யாருக்கிட்ட தான் வரல, அந்த குவரிக்கு ரிப்ளை தான் வந்திருக்குது. அக்னாலஜ்மெண்ட், டைப் ஆஃப் மெசேஜஸ்ன்னு படிச்சோம், ஞாபகம் இருக்கா? எது எத்தனை மெசேஜ் எவ்வளோ வந்துக்குதுன்றது இந்த கமெண்ட் போட்டு பார்த்துக்கலாம். சரி, இந்த சாப்டர் ஒரு முடிவுக்கு வந்தது. நம்ம அடுத்த சாப்டருக்கு போகலாம். வந்துடும் ஏஜிஆர்பி அட்வான்ஸ். பாருங்க, ரவுட்டிங் டேபிள் வந்து ரொம்ப முக்கியம். ஆனால் ரவுட்டிங் டேபிள் ரொம்ப பெருசாக இருந்தால் கஷ்டம். நீங்கள் என்ன வண்டி ஓட்டுறீங்க? நீங்கள் பைக் ஓட்டிட்டு வேகமாக போயின்னு இருக்கிறீங்க. அப்பப்போ கன்ஃபர்மேஷனுக்கு ஹைவேஸில் வந்து இந்த ரோடு மேலே போர்டு இருக்கும்ல, எந்த ஊர் எந்த அதை பார்த்து பார்த்து ஓட்டின்னு இருக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். அந்த ரோட்ல அந்த போர்டில் மெயினான ஊருங்க மட்டும் இல்லாமல் வழியில் இருக்கிற எல்லா ஊரும் எழுதி இருந்தா எப்படி இருக்கும்? அதை படிச்சு முடிக்கிறதுக்குள்ள பின்னால் இருக்கிறவன் ஹார்ன் அடிப்பான்ட்டு என்ன நட் ரோட்டில் நின்று போர்டை பார்த்து நிற்கிறேன்னு. 3 பேர் இருந்துச்சுன்னா ஈஸியாக படிச்சுக்கலாம். சென்னை ஸ்ட்ரைட்டாக போ, சேலம் ரைட் அடி,
திருவண்ணாமலை லெஃப்ட் அடி அப்படின்னா சரி 3 ஊர் தான் போகிற வேகத்தில் அப்படியே படிச்சுட்டு போய் நேர்ந்துடலாம். 300 பேர் இருந்துச்சுன்னா இதுல திருவண்ணாமலை எந்த பக்கம் போறதுன்னு நான் கண்டுபிடிக்கிறதுக்கு மேலேருந்து ஒன்று பார்த்துன்னு வரணும். அப்படிதானே? போற வழியில இருக்கிற ஊரெல்லாம் போட்டு இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், காஞ்சிபுரம், திருக்கழுக்குன்றம், சின்ன சேலம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, இப்படி எல்லா பேரும் எழுதி இருந்துச்சுன்னா ஒரு போர்ட்லயே. அப்புறமா இந்த பக்கம் சேலம் போகிற ரூட்ல இருக்கிற ஊர் பர்கூர், அப்புறமா இதெல்லாம் போட்டிருந்துச்சுன்னா that won't be easy for people to read. அதனால தான் அந்த மெயின் போர்டில் பார்த்தீங்கன்னா மெயின் சிட்டிஸ், மெயின் டவுன்ஸ் தான் போடுவாங்க. போக 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 அங்கங்கே வந்து லெஃப்ட் ரைட்டில் எல்லா பேரும் போட்டிருக்கோம் இல்லையா? ஆமாம். அந்த மாதிரி ரவுட்டிங் டேபிளும் அந்த போர்டு மாதிரி தான். போர்டு எப்படி வந்து உங்களுக்கு திசையை காமிக்குதோ, ரவுட்டிங் டேபிள் அதுதானே காமிக்குது. இந்த நெட்வொர்க்குக்கு இப்படி போ, அந்த நெட்வொர்க்குக்கு அப்படி போன்னு சொல்லுது. ஆமா. அப்போ இப்படி இருக்கு, இந்த நெட்வொர்க்குக்கு இப்படி போகணும், அந்த நெட்வொர்க் அப்படி போகணும்னு சொல்லுது. அப்போ அது வந்து ரொம்ப பெருசா இருந்துச்சுன்னா ஒரு பர்டிகுலர் டெஸ்டினேஷனுக்கு எப்படி போகணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ப்ராசஸர் என்ன பண்ணணும், அத்தனையும் ரீட் பண்ணிட்டு அப்போ லேட் ஆகுமா ஆகாதா? அதுக்கு தான் ஸ்மால் ரவுட்டிங் டேபிள் எப்படி பண்றது. ஸ்மால் ரவுட்டிங் டேபிள் இருந்தா ஒரு அட்வான்டேஜ் உங்களுக்கு ஏற்கனவே தெரியுது. என்னது? வேகமா முடிவு எடுக்க முடியும். வேகமா எந்த டைரக்ஷன்ன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த டைரக்ஷன் வழியா பாக்கெட்டு போகும். அது மட்டும் இல்ல, ரவுட்டிங் டேபிள் பெருசா இருந்தா பெருசா அப்டேட் போகும். மற்ற ரவுட்டருக்கு அப்டேட் அனுப்பும் போது ரவுட்டிங் டேபிள் மொத்தத்தையும் அனுப்பும். அதே ரவுட்டிங் டேபிள் சுருக்கமா இருந்தா அப்டேட்டும் சுருக்கமா இருக்கும், பேண்ட்வித் யூஸ் பண்றதும் கம்மியா தான் யூஸ் பண்ணும் இல்லையா? அப்டேட் பெருசா இருந்தா பெரிய பேண்ட்வித். அப்போ சுருக்கமான ரவுட்டிங் டேபிள் நல்லது இல்லையா? அதுக்கு பேர் தான் சம்மரைசேஷன். சுருக்கமான ரவுட் சம்மரைசேஷன். ரவுட் சம்மரைசேஷன் அப்படின்னா ஒரு 100 ரூட்டை ஒரு ரூட்டா சுருக்கி எப்படி எழுதுறது. உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஊர் எது? நல்ல ஒரு மெயின் ஊர் தமிழ்நாட்டில்? மதுரை. மதுரையா? மதுரையில் சென்னை. சென்னையா? உங்களுக்கு நல்லா சென்னை தெரியும்னா இப்போ புருஷவாக்கம், அதுக்கப்புறமா நுங்கம்பாக்கம், அடையாறு, வேளச்சேரி, திருவான்மியூர், அம்பத்தூர், இந்த மாதிரி ஒரு ஒரு ஊரா இருக்கிற ரவுட்டிங் டேபிள் சென்னை அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை இல்லை. எங்கேருந்து வரவனுக்கு? சேலத்துலேருந்து வரான்னு வச்சுங்களேன். சேலத்துலேருந்து வரவனுக்கு அந்த போர்டில் சேலத்துக்கு விட்டு இப்போதான் பார்டர் தாண்டி இருக்கிறான். அந்த போர்டில் புருஷவாகம் இதெல்லாம் எழுதியிருந்தா தேவையா? இதெல்லாம் புருஷவாகம், அடையாறு, சோழிங்கநல்லூர், பாரிஸ் கார்னரு, அந்த போர்டில் அதெல்லாம் எழுதக்கூடாது. எழுதி இருந்துச்சுன்னா அதை எப்படி சுருக்குவீங்க? எல்லாத்தையும் அழைச்சிட்டு சென்னைன்னு எழுதிடுவீங்க, முடிஞ்சு போச்சு. சேலத்துலேருந்து வெளியே வரணுங்க அந்த டைரக்ஷன் காமிச்சா போதும். சென்னைக்கு உள்ள வந்த பின்னாடி வேணா அடையாறு இந்த பக்கம் போறதுன்னு, பாரிஸ் கார்னர் இந்த பக்கம் போறதுன்னு ஒரு போர்டு வச்சுக்கோங்க. அதுதான் ரவுட் சம்மரைசேஷன். இப்போ
10.16.xனா 1 2 3 4 5 போயினுக்குது ஆமாங்க சார். /24/24ன்னு. இதை எப்படி சம்மரைஸ் பண்ணலாம்? 016. முடிஞ்சிச்சு இல்லையா? இது மொத்தமும் சம்மரைஸ் ஆயிடுச்சு தானே? ஆமாம் சார். இந்த சம்மரைசேஷன் அதுவா நடந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஆட்டோ சம்மரைசேஷன். அதாவது நீங்க சப்நெட்டட் நெட்வொர்க் வருது, உங்க ரவுட்டருக்குள்ள வருது, நிறைய சப்நெட்டட் நெட்வொர்க் வச்சிருக்கிறீங்க. ஆனா இந்த ரவுட்டர் என்ன பண்ணுது, அது எல்லாத்தையும் வாங்கிட்டு ஒரே லைனை மட்டும் அமுச்சு விடுது. பார்ப்பா 172.16ங்கிற எல்லா நெட்வொர்க்கும் என்கிட்ட தான் இருக்கு, வந்துரு அப்படின்னு ஒரே லைன்ல அப்டேட்டை முடிச்சுடுது. இதுக்கு பேர் தான் ஆட்டோ சம்மரைசேஷன். ஆட்டோமேட்டிக் சம்மரைசேஷன் பழைய வெர்ஷனில் அதுவாகவே எனேபிள் பண்ணியிருக்கிறதுனால அதை வந்து ஆட்டோமேட்டிக் சம்மரைசேஷன் சொல்கிறாங்க. நீங்கள் எனேபிள் பண்ண வேணாம், இதை அதுவே எனேபிள் ஆகிருக்கும் பழைய வெர்ஷனில். பாருங்க, ஆட்டோமேட்டிக் சம்மரைசேஷன் அக்கர்ஸ் பை டிஃபால்ட். ஆனால் புது வெர்ஷனில் அப்படி கிடையாதுங்க. புது வெர்ஷனில் தேவைப்பட்டால் நீங்கள் தான் எனேபிள் பண்ணணும். இப்போ பழைய வெர்ஷனில் இது எனேபிள் ஆகிருக்கிறதுனால என்ன பண்ணுவோம்னா, நோ ஆட்டோ சம்மரின்னு எப்போ பார்த்தாலும் ஒரு கமெண்டை போடுவோம். எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணுவோம், இந்த ஆட்டோ சம்மரைசேஷனை நம்ம நோ போட்டு கேன்சல் பண்ணின்னு உட்காந்துருப்போம். அதனால சிஸ்கோ பார்த்துச்சு, ஏன்பா அவனுக்கு அந்த தொல்லை, நானே இதை போட்டு விட்டுறேன்னு கேன்சல் பண்ணி விட்டுருச்சு. தேவைன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆட்டோ சம்மரைசேஷன் போட்டுக்கலாம். இந்த ஒரு கமெண்டை போட்டிங்கன்னா அதுவே சம்மரைஸ் பண்ணிடும். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், ஆட்டோமேட்டிக் சம்மரைசேஷனில் நிறைய ரூட்ஸை, சப்நெட்டட் ரூட்ஸை எடுத்து கிளாஸ்ஃபுல் ரூட்ஸாக, கிளாஸ்ஃபுல் ரூட்ஸாக மாற்றுறது. அந்த வேலையை அதுவாகவே பார்க்கும் பழைய வெர்ஷன். அதுக்கு பேர் ஆட்டோமேட்டிக் சம்மரைசேஷன். அதுவாகவே பார்க்குது ஆட்டோமேட்டிக் சம்மரைசேஷன். ஆனால் புதிய வெர்ஷனில் அந்த ஆட்டோமேட்டிக் சம்மரைசேஷனை ஆஃப் பண்ணிட்டாங்க. ரியல் வேர்ல்டில் எல்லாருமே அதை ஆஃப் பண்ணுறாங்க. அதனால அதுவாகவே கிளாஸ்லெஸ் நெட்வொர்க்ஸ் எல்லாத்தையும் கிளாஸ் ஃபுல்லுக்கு சம்மரைஸ் பண்ணி அனுப்பும். அதனால என்ன அட்வான்டேஜ்னா, ரிசீவிங் ரவுட்டர்னுடைய ரவுட்டிங் டேபிள் சின்னதாக இருக்கும். ப்ளஸ் வழியில் பேண்ட்வித்தும் வந்து நிறையா பிடிக்காது. ஏன்னா அப்டேட் சின்னதாக இருக்கிறதுனால பேண்ட்வித்தும் கம்மியாக பிடிக்கும். இது ஃபஸ்ட்டு என்ன நினச்சாங்க, நல்லதுன்னு நினச்சாங்க. அதனால அதை எனேபிள் பண்ணி விட்டாங்க, ஆட்டோமேட்டிக்காக எனேபிள் பண்ணி விட்டாங்க. அப்போது பார்த்தீங்கன்னா, என் ஃப்ரெண்டு வந்து ஸ்ரீலங்கா போனார், நேற்று நைட் தான் வந்தார். அங்கே வந்து அவர் வந்து பெங்களூர்னு சொல்கிறதுக்கு தயங்கினார். ஏன் தயங்குறாரு, பெங்களூர்னா யாருக்கும் தெரியாது ஸ்ரீலங்காவில். அது இந்தியான்னு சொன்னால் தெரியும், கர்நாடகான்னு சொன்னால் கூட சில பேருக்கு தெரியும், ஸ்டேட்டை சொன்னால் தெரியும். ஆனால் அந்த ஸ்டேட்டில் இருக்கிற ஒரு ஊரை சொன்னால் தெரியாது. அப்போது இந்த ரியல் வேர்ல்டில் என்ன ஆச்சுன்னா, ஸ்டேட்டில் இருக்கிற ஒரு ஊர் இருக்குப்பாங்க பெங்களூரு, அந்த மாதிரி தான் இந்த சப்நெட்டட் நெட்வொர்க். அப்போது சப்நெட்டட் நெட்வொர்க்கு வந்து நம்ம அட்வர்டைஸ் பண்ணலன்னா தெளிவான ரவுட்டிங் டேபிள்ஸ் இல்லாமல் போகிறதுனால சில ப்ராப்ளம்ஸ் வருது. இப்போ டீட்டெயில்டு ரவுட்டிங் டேபிள் இருந்தால் எடுக்கிற முடிவுக்கும் சம்மரைஸ்டு ரூட்ஸ் இருக்கிற ரவுட்டர்ஸ் எடுக்கிற முடிவுக்கும் கொஞ்சம் வேரியேஷன் வரும், நிறைய சப்நெட்டட் நெட்வொர்க் இருந்தால். அப்போது என்ன பண்ணாங்க, பார்த்தாங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, நோ ஆட்டோ சம்மரின்னு போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஆட்டோமேட்டிக் சம்மரைசேஷனை கேன்சல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால சிஸ்கோ என்ன பண்ணிச்சு, வேணாம்ப்பா, என் தவறை நான் உணர்ந்துட்டேன், நான் என்ன பண்ணிக்கிறேன், இதை கேன்சல் பண்ணி விட்டுறேன், நானே பண்ணி விட்டுறேன், உனக்கு தேவைன்னா நீ பண்ணிக்கோ, எனேபிள் பண்ணிக்கோ அப்படின்னு. இப்போ பை டிஃபால்ட்டு அப்படிங்கிற வார்த்தை வந்து இப்போ பொருந்தாது, புதிய வெர்ஷனுக்கு பொருந்தாது.
சரி, ஓகே. ஆட்டோமேட்டிக் சம்மரைசேஷன் இருக்கானா இருக்குது, ஆனால் டிசேபிள் ஆகிருக்குது புதிய வெர்ஷனில். தேவைன்னா எனேபிள் பண்ணிக்கலாம். பழைய வெர்ஷனில் டிஃபால்ட்டே இருக்கும். எனேபிளே இருக்கும். நம்ம டிஸ்டர்ப் பண்ணணும். தேவைப்பட்டால் பண்ணணும். இந்த உலகத்தில் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா எல்லாமே சப்டேட்டட் நெட்வொர்க் தான் வச்சுருக்குறோம். ஆமாம் சார். அடிக்கடி கேன்சல் பண்ண வேண்டிய தேவை வர்றதுனால நம்ம பண்ணினே இருக்க வேண்டியதாக இருக்குது. அதனால தான் சரி அப்படின்னு டிசேபிள் பண்ணி விட்டான் சிஸ்கோ. சரி, இந்த சம்மரைசேஷன் வந்து குளோபலாக நடக்கிற சம்மரைசேஷன். இன்டர்ஃபேஸ் லெவலில் ஒரு சம்மரைசேஷன் இருக்குது, அதுக்கு பேர் மேனுவல் சம்மரைசேஷன். இன்டர்ஃபேஸ் லெவலில் பண்ணுற சம்மரைசேஷனுக்கு மேனுவல் சம்மரைசேஷன் அப்படின்னு பேர். இன்டர்ஃபேஸ் லெவல் சம்மரைசேஷனுக்கு மேனுவல் சம்மரைசேஷன் பேர். சரி, இப்போ இந்த ரெண்டு சம்மரைசேஷனையும் தான் நம்ம அடுத்த கிளாஸில் லேபில் பண்ணி பார்க்க போகிறோம். இன்னும் சம்மரைசேஷன் டீட்டெயிலாக பண்ணல. நான் நேரம் கருதி நான் வந்து அப்படி சுருக்கமாக முடிச்சிருக்கிறேன். தெளிவாக நம்ம நாளைக்கு இன்னொரு முறை இந்த சாப்டரை ஃபர்ஸ்ட்லேருந்தே பார்ப்போம்.